வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 40 காண்போமா? தட்சன் சிவபெருமானை சபித்தது கண்டு நந்தி பகவான் மிகவும் கோபமடைந்தார். கோபத்தினால் அவரது கண்கள் சிவந்தன. தட்சனையும் கொடிய வார்த்தைகளினால் அவன் சிவபெருமானை சபித்ததை பார்த்து கொண்டிருந்த அந்தணர்களையும் சபிப்பதற்கு தயாரானார். நந்தி தேவர் தட்சனின் சாபத்தினால் பாதிக்கப்பட்டார். ஆனால் அவர் அங்கிருந்த சிவபெருமானின் சிறந்த உதாரணத்தை பின்பற்றவில்லை. அதாவது சிவபெருமான் கூட தட்சனை சபித்திருக்கலாம். மாறாக அவர் பொறுமையை கடைபிடித்து அமைதியுடன் இருந்தார். ஆனால் அவரது அடியவரான நந்திதேவன் பொறுமையை கடைபிடிக்கவில்லை. தனது தலைவனை சபித்ததை ஒரு தொண்டனால் பொறுத்து கொள்ள முடியாததுதான். அதற்காக அங்கிருந்த அந்தணர்களை சபிக்க வேண்டிய தேவையில்லையே. வலிமை இல்லாதவர்கள் தங்கள் நிலைமையினை மறந்து ஒருவரை ஒருவர் சபித்து கொண்டது அங்கு சூழ்நிலையை மேலும் சிக்கலாக மாற்றியது. நந்தீஸ்வரர், தட்சன் மற்றும் அங்கு குழுமியிருந்த அந்தணர்களுக்கு கூட கோபம் பற்றி கொண்டது. காமைஸ்தைஸ்தைர்ஹிருதஞானாக பிரபத்யந்தேன்ய தேவதாக தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்யா நியாதா ஸ்வயா. வெறுப்பின் காரணமாக தட்சனை உயர்வாகவும் சிவபெருமானை தாழ்வாகவும் நினைப்பவர்கள் மற்றும் தட்சனை ஆதரிப்பவர்கள் வெறும் உடலை மட்டும் அறிந்தவர்களாவர். இது நந்தியின் முதல் சாபம். அவர்கள் உன்னதமான ஆன்மீக அறிவினை விரைவில் இழந்து விடுவர். அத்துடன் தட்சன் தன் அழகின் மேல் அதிகம் கர்வம் கொண்டுள்ளான். அவன் ஆட்டுமுகம் உள்ளவனாக ஆகட்டும். இது இரண்டாவது சாபம். அவனை இந்த சபையிலே பேசவிட்டு அவனை தடுக்காமல் கேட்டுக்கொண்டிருந்த அந்தணர்கள் இனிமேல் ஆத்மஸ்வரூபத்தை உணராமல் வயிற்று பிழப்பின் பொருட்டே வேதத்தை ஓதுபவர்களாக ஆகட்டும் என்று மூன்றாவதாக சாபமிட்டார். இதனை கேட்ட யாகத்தில் இருந்த அந்தணர்கள் யாவரும் பயம் கொண்டனர். ஆனால் பிருகு முனிவரோ சிவனை ஆராதனை செய்பவர்கள் வேத விரோதிகளான பாஷண்டர்களாக மாறட்டும், ஜடை விபூதி எலும்பு இவற்றை தரித்து கொண்டு அலையட்டும் என்றும் மறுசாபம் கொடுத்தார். இதனை கேட்ட சிவபெருமான் மிகவும் வருத்தப்பட்டார். பின்னர் தம்முடைய தேவகணங்களை அழைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு தம்முடைய இடத்திற்கு சென்று விட்டார். அன்பிற்குரிய விதுரனே, சிவபெருமானும் தட்சனும் அவ்விடத்தை விட்டு நகர்ந்த பின்னரும் கூட வேள்வி நின்றுவிடவில்லை. அங்கே யாகத்தில் இருந்த முனிவர்கள் பரமபுருஷ பகவானை மகிழ்விப்பதற்காக 1000 ஆண்டுகள் வேள்வியை தொடர்ந்து செய்தனர். பகவான் ஸ்ரீஹரியை திருப்திப்படுத்தினர். யே தன்மர்த்தியம் உத்திஸ்ய பகவதி அப்ரதித்ருகி த்ருஹ்யதி அக்ஞா ப்ருதக் திருஷ்டிஸ் தத்வதோ விமுகோ பவேத். ஜட ஆசையால் அலையும் மனதை உடையவர்கள் தேவர்களை சரணடைந்து தங்களது வழிபாட்டு முறைகளையும் விதிகளையும் பின்பற்றுகின்றனர். இந்த கலியுகத்தில் தேவ யக்ஞா எனப்படும் தேவர்களுக்கான வேள்விகளை செய்வது நடைமுறையில் இயலாது. அதனால் ஸ்ரீமத் பாகவதம் நாம சங்கீர்த்தன யஜ்ஞத்தை பரிந்துரை செய்கின்றது. இக்காலத்தில் புத்திமான்கள் எல்லா விதமான வேள்விகளையும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்னும் மந்திரத்தை கூறி வழிபடுவதன் மூலம் நிறைவேற்றிக் கொள்கின்றனர். தஸ்மின் துஷ்டே ஜகஸ்துஷ்டகே. பகவான் விஷ்ணு திருப்தி அடையும் பொழுது அவரது முக்கிய அங்கங்களாக விளங்கும் அனைத்து தேவர்களும் திருப்தி அடைகின்றனர். சிவபெருமானுக்கும் சதிக்கும் இடையே நடந்த உரையாடல். மைத்ரேயர் தொடர்ந்து கூறுகிறார். இவ்வாறாக மாமனாரான தட்சனுக்கும் மருமகனான சிவபெருமானுக்கும் இடையில் நிலவிய சூழ்நிலை நீண்ட நாட்களுக்கு தொடர்ந்தது. அனைத்து முன்னோர்களின் அதிபதியாக தட்சனை பிரம்மதேவன் நியமித்தான். இதனால் தட்சனுக்கு கர்வம் அதிகமானது. சிவபெருமானை எப்படியெல்லாம் துவேஷம் செய்து வர முடியுமோ அப்படியெல்லாம் செய்து வந்தான். இந்த நிலையில் தட்சன் வாஜபேயம் என்னும் யாகம் ஒன்றை தொடங்கினான். அப்பொழுது சிவபெருமானை அழைக்காமல் அவர் கூறிய அவிர்வாகத்தை வழங்காமலும் யாகத்தை செய்து முடித்தான். அதன் பிறகு பிரகஸ்பதிவசம் என்னும் பெரிய வேள்வியினை செய்ய தொடங்கினான். இந்த வேள்வியினை ஒருவர் செய்ய வேண்டுமெனில் அதற்கு முன்னர் வாஜபேய வேள்வியினை செய்திருக்க வேண்டும் என்று வேதங்கள் கூறுகின்றன. வேள்வி நடைபெற்ற பொழுது ஏராளமான பிரம்ம ரிஷிகள், மகா முனிவர்கள், பித்ரு தேவதைகள் மற்றும் தேவர்கள் அனைவரும் நன்கு அலங்கரிக்கப்பட்ட தங்கள் மனைவிகளுடன் வந்து கலந்து கொண்டனர். வானில் பறந்து வந்து கொண்டிருந்த தேவ மகளிர்கள் தட்சன் நடத்தும் மிகப்பெரிய வேள்வியினை பற்றி தங்களுக்குள் பேசிக்கொண்டது அவரது புதல்வியான சதியின் செவிகளிலும் விழுந்தது. இங்கு சதியே தட்சனின் மகளாதலால் தாட்சாயணி என்று அழைக்கப்படுகிறாள்.
அவளும் கனவுகளுடன் வேள்வியில் கலந்து கொள்ள ஆசைப்பட்டு சிவபெருமானிடம் பேசுகிறாள். ஐயனே, எனது சகோதரிகள் அனைவரும் தங்கள் கணவன்மார்களுடன் வந்திருக்க நாமும் அதில் கலந்து கொள்ள வேண்டும். இதுவே என் விருப்பம் என்று கூறுகிறாள். சிவபெருமானுக்கு இதில் துளியும் விருப்பமில்லை. ஏனென்றால் தட்சன் சிவன் மேல் கொண்ட பகையால் இந்த யாகத்திற்கு அவருக்கு அழைப்பு விடுக்கவில்லை. சதியை அனுப்பினாலும் தன்மேல் கொண்டுள்ள விரோதத்தினால் அவளும் அவமானப்படுவாள் என்பதை முன்பே உணர்ந்து சிவபெருமான் சம்மதம் தரவில்லை. ஐயனே, நான் என் பெற்றோரை பார்த்து நீண்ட காலம் ஆகிவிட்டது. அதுபோன்று என்னுடைய தாயாரும் என்னை பார்க்க விரும்புவதாக கேள்விப்பட்டேன். அதனால் தங்களுக்கு அங்கு வர விருப்பமில்லை என்றால் என்னையாவது அனுப்பி வையுங்கள் என்று பணிவுடன் வேண்டினாள். சிவபெருமான் புன்னகையுடன், உறவினர் வீட்டில் நடைபெறும் நற்காரியங்களுக்கு அழைப்பில்லாமலேயே செல்லலாம் என்பது விதிதான். ஆனால் அவர்கள் ஆசையுடன் அழைத்து உபச்சாரம் செய்ய வேண்டும். ஆனால் உன் தந்தையோ நம்மிடம் விரோதம் பாராட்டி வருகின்றார். பதவியின் காரணமாய் செருக்குடன் உள்ள உன் தந்தை நம்மை மதிக்க மாட்டார் என எடுத்து கூறினார். போர்க்களத்தில் ஏற்பட்ட புண் நாளாவட்டத்தில் ஆறிவிடும். ஆனால் தீயவர்கள் நாவினால் சுட்ட புண்ணில் உள்ள வடு எந்த காலத்திலும் ஆறுவது இல்லை. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டவடு. சிவபெருமானின் இந்த வார்த்தைகளை கேட்டு சதிதேவி குழப்பமடைந்தாள். பெற்றோர், சகோதரிகள் இவர்கள் மேல் கொண்ட பாசம் கடைசியில் அவளை வெற்றி பெறச் செய்தது. தனியே செல்ல முடிவெடுத்தாள். சிவபெருமானும் சதியிடம், நீ என்னை மீறி அங்கே போக முடிவு செய்தால் உனது எதிர்காலம் நன்றாக இருக்காது. நீ மிகவும் மரியாதைக்குரியவள். அப்படி இருக்க உனது உறவினர்கள் உன்னை என்னை காரணம் காட்டி அவமதித்தார்கள் என்றால் அது மரணத்திற்கு இணையாகும் என்றார். சதிதேவி தனியே செல்ல முடிவெடுத்தாள். சிவபெருமானும் அவளுடைய பாதுகாப்பிற்காக பூதகணங்களை உடன் அனுப்பி வைத்தார். சதி தட்சனுடைய யாகசாலையை அடைந்தாள். சதிக்கு வரவேற்பு எப்படி இருந்தது, அங்கே என்ன நடக்கப் போகிறது என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 41 காண்போமா? நன்றி, வணக்கம்.